நீலகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம். வணக்கம் ஆண்டனி, இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா மற்றும் தேயிலை விவசாயம் இரண்டே மாவட்டத்தில் பொருளாதார முதுகெலும்பாக திகழ்கிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இங்க இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள், அதே போல சுற்றுலா தொழிலாளர்களின் குழந்தைகள், ஏழை எளிய குழந்தைகள் படிக்கும் வகையில தமிழ்நாடு அரசு சார்பில் 287 அரசு நடுநிலை மற்றும் தொடக்க பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இதனிடையே பார்த்தீங்கன்னா கடந்த சில 2 நாட்களாக சமூக வலைதளங்களிலும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் நீலகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்படும் என சில வதந்திகள் தவறான தகவல்கள் மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றனர். இதனிடையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார், நந்தகுமார் என்பவர். ஆனா முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு பள்ளியை மூடுறதுக்கு இதுவரை தமிழ்நாடு அரசு உத்தரவு வரவில்லை. அது போன்ற இடங்களே கிடையாது. அனைத்து பள்ளிகளையும் மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி 7ஆம் தேதி எடுத்துள்ளோம். எங்கெங்கெல்லாம் பள்ளிகளுக்கு கட்டுமானம் தேவையோ அங்கெல்லாம் முழுமையா செய்யணும்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டு அனைத்து இந்த 287 பள்ளிகளும் புதுப்பிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அது கண்காணிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த வேலையில தற்போது ஒரு சில அரசியல் கட்சியினர் நீலகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் மூடுவதாக வதந்திகளை பரப்பி வருவது அது ஏற்புடையதல்ல. அது தவறான செய்தி என முதன்மை கல்வி அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆண்டனி.